ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸ்லாப்பு செய்யலாம் வாங்க. ஸ்லாப்பாகவும் வச்சுக்கலாம், ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம், மேட்டு வைக்கிற ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம், செப்பல் வைக்கிற ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம், நம்ம கோலம் போடுற திங்ஸ் எல்லாம் அதில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இது போல் நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். உங்களாலும் முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். சிலாப்பு செய்யலாம் வாங்க. சிலாப்னா இது வந்து கடப்பாக்கல் வச்சு நம்ம சிலாப்பு செய்யலாம். இது வரைக்கும் நான் வந்து தனியாக வாங்கிட்டு வந்து இந்த ஸ்லாப்பு வாங்கிட்டு வந்தேன். கடப்பாக்கல்ல வாங்கிட்டு வந்து இப்போ வச்சு இது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். இது பாருங்கள், 2 கல் இப்படி குத்து வாகலை வச்சுக்கோங்க. குத்து வாகலை வச்சு இந்த சிமெண்ட்டு கலவை கீழேயும் போட்டுருங்க, அப்புறம் இங்கேயும் போட்டுருங்க. அதே மாதிரி 2 பக்கமும் போட்டுட்டு இந்த கடப்பாக்கல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 வச்சுருக்கேன் நான். அடுத்தது காட்டுறேன் வச்சுட்டு. இப்போது இந்த கல் வந்து இப்படி நேரில் வச்சுருக்கோம். இந்த கல் வந்து இப்படி இப்படி இந்த ஷேப்பில் வச்சிடுறோம். அதே மாதிரி இந்த 2 கல்லும் வச்சுருக்கோம். இதை வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்த கல் இதை வச்சுட்டேன். எடுத்து தூக்கக்கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு எடுத்து வச்சேன். இதையும் தூக்கி வச்சாச்சு. இப்போ அடுத்த கல் நான் இது பண்ணுறேன் இருங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் ஹைட் வேணும், அதனால் 1 கல் ஹைட்டு தான் வச்சேன் நான். இதில் எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அடுத்த கல், ஒரே கல். இது எல்லாம் இது 2 கல் குத்தனை வாகலை வச்சோம், இது படுத்த வாகலை வச்சோம். அதே மாதிரி இந்த 2 கல்லும் வச்சு இந்த 2 ஸ்லாப்பும் வச்சுட்டேன் நான். அப்புறமா ஒரே கல் இப்படி நிற்க வைக்கணும். இப்படி நிற்க வச்சுட்டு இதை வச்சு இந்த கலவையை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா அடுத்தது வச்சுருக்கேன் பாருங்கள். இதோ அடுத்தது இது வச்சுட்டேன். டோட்டலு 3 கல் வச்சுருக்கேன். நமக்கு வந்து இந்த படி கூண்டு இது வந்து படி கூண்டு. இந்த படி கூண்டில் நம்ம இதை வைக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வச்சுருக்கேன்னு. நல்லா வச்சுருக்கேனா? இதுதான் இப்போது நான் வச்சேன். இது போல் நீங்கள் செய்யுங்க. அடுத்தது இன்னொரு ரேக் வைக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ரேக்கு இந்த கல் வைக்கலாம். இது பழைய கல் தான், ஷேப்பு வேறு மாதிரி உடஞ்சிருக்கு. இதை வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 2 கல்லே போதும் அதுக்கு. பாருங்கள், தண்ணி போட்டு அலசிக்குவோம். ஏன்னா மண்ணெல்லாம் இருந்தால் சரியாக பிடிக்காது. 10 கிலோ மணல், 3 கிலோ சிமெண்ட் போட்டு கலந்துக்குவோம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்துங்க. இந்த கல்லுங்கள்லாம் இந்த சந்துங்களை அடைக்கிறதுக்கு இந்த இடத்துக்கெல்லாம் தேவைப்படுது. இந்த சந்தெல்லாம் அடைக்கணும். இப்படி தான் போட்டு அடைக்கணும் சந்து. ரெண்டு பக்கமும் இது போல் வச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ சரியாக போச்சு. கல் எடுத்து வச்சிடுவோம். வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்லை. வாங்க பாருங்கள், ஈஸியாக நம்மளும் இது போல் செய்யலாம்.
வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாம் பூசி எல்லாத்தையும் லெவல் பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா சரியாக போகுது. மக்களே எப்படி இருக்குது? இன்னும் செய்யணும், செஞ்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். இன்னும் வேலை நிறைய இருக்குது. எல்லாம் பூசிட்டு உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ரேக்கு, செப்பல் விடுறதுக்கு, கோல மாவெல்லாம் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் படிக்கூண்டில் இப்படி நம்ம ஒரு ஸ்லாப் செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறமா காட்டுறேன். இது போல் செய்ய உங்களாலும் முடியும். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஒரு கோட்டை அடித்து விட்டுட்டேன். இப்போது மறுபடியும் இது எல்லாம் இன்னும் ரெடி பண்ண வேண்டிய இருக்குது. இது அந்த கலந்து விட்ட எல்லாத்தையும் எடுத்து இதில் பூசி நல்லா கிளியராக பண்ணி விட்டுடணும். இதை இப்போ தான் இன்னும் செஞ்சுட்டே இருக்கிறேன் நான். இப்போ ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போ பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு எல்லாம் கழுவிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. நான் கஷ்டப்பட்டு செஞ்சது. இப்படி நீங்களும் செய்யலாம். இப்போது எல்லோ கலர் பெயிண்ட்டு எடுத்து அடித்து விட்டேன். அது கொஞ்சம் காஞ்சதும் மறுபடியும் ஒயிட் சிமெண்ட்டும் எல்லோ கலர் அப்படியே டிஸ்டம்பர் கலந்து அடித்து விட்டேன். காஞ்சதும் இப்போ நம்ம இன்னொரு கலர் பெயிண்ட் அடித்து விடணும். அது அடித்த பிறகு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது போல் நீங்களும் செய்யலாம். இப்போ எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாம். நான் ஒரு கட்டை பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் அது போயிடுச்சு. அதனால் இதை எடுத்து வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா செஞ்சுருக்கேன் நான். சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் செய்யுங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்களும் யூடியூப்பை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இது போல் விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு வைக்கணும். இது போல் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்களும் செய்யலாம். வாங்க, இப்போ என்ன பண்ணுறேன், இதில் என்னென்ன அடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. கோலமாவெல்லாம் எடுத்து அடுக்கிறேன். இது கலர்ஸ், ஆல் கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிறேன். அதுக்கு ஒரு ரேக்கை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ செப்பல் இதுக்கு கீழே அடுக்கலாம். அன்னாடம் டெய்லி போடுற செப்பலை கீழே ரேக்கில் வச்சிடலாம். ஸ்பேரில் வைக்கிறத மேலே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம தேவைக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை கீழே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இது போல் நீங்களும் செய்யுங்களா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களே செய்யுங்க. என்னோடய சேனலில் இது போல் நல்ல வீடியோக்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஐக்கு கொடுத்துடுங்க. என்னோடய சேனல் தவறாமல் பாருங்கள். ஐக்கு கொடுத்துடுங்க தவறாமல். எனக்கு நீங்கள் போடுற மார்க்கெல்லாம் என்னோடய சேனல் வளரும். மக்களே வணக்கம்.